Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வெங்காய பக்கோடா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு 3 வெங்காயத்தை பொடி பொடியா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொஞ்சமான கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஒரு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதையே நம்ம தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் எல்லா அந்த வெங்காயமும் மாவும் mix ஆகற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இப்படி mix ஆகற மாதிரி பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம mix பண்ணிக்க போறோம். பாத்தீங்கன்னா ஏன்னா ஆனியன்லயே நமக்கு தண்ணி இருக்குிறதுனால எடுத்தனே நம்ம நிறைய தண்ணி சேர்த்த கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தான் நம்ம mix பண்ணனும். அப்பதான் அந்த நமக்கு மொறுமொறுன்னு கிறிஸ்பியான பதத்துக்கு இந்த பக்கோடா நமக்கு கிடைக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஆட் பண்ணி நான் mix பண்றேன் பாருங்க. நல்லா கீழ மாவெல்லாம் இல்லாம ஒன்னு போல இப்படி mix பண்ணிக்கணும். இப்படி எடுத்து பிடிச்சு பாக்கும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு பதம் கிடைக்கும். இதுதான் இப்போ எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காய பக்கோடா மிக்ஸை நம்ம இந்த எண்ணெயில நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிக்ஸை நம்ம இந்த எண்ணெயில ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அதையே ஒண்ணும் பண்ணாம அப்படியே வேக விடுவோம். இப்படி பிரவுன் கலர்ல நமக்கான பக்கோடா கிடைக்கும். இப்போ அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் இந்த பிரவுனிஷ் கலர்ல நமக்கு இந்த பக்கோடா கிடைக்கும். இது அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் பபிள்ஸ் கீழ அடங்கிரும். இந்த டைம்ல நம்ம இந்த பக்கோடாவை எடுத்துறலாம். இப்போ நமக்கு சுவையான மொறுமொறுன்னு ஆனியன் பக்கோடா ரெடி. இது நம்ம குழந்தைகளோ ஹஸ்பண்டோ ஈவினிங் வீட்டுக்கு வர நேரத்துல ஸ்நாக்ஸ் டைம்ல கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இல்ல மழை நேரத்துக்கு நமக்கு சூடா காரமா சாப்பிடணும்னு தோணும்போது இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். மொறுமொறுன்னு ஆனியன் பக்கோடா வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியா செஞ்சிரலாம். பாத்தீங்கன்னா மொறுமொறுன்னு நமக்கு ஒரு ஆனியன் பக்கோடா கிடைச்சிருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா Subscribe பண்ணிக்கங்க. Friends and ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க டீ டைமுக்கு இப்போ இன்னைக்கு ரெடி பண்ணோம். ஆனியன் பக்கோடா லெமன் டீ ரெண்டும் காம்பினேஷனா எடுத்துக்கிட்டோம். Thank you.